மாமா, எழு மாமா, நேரமாச்சு, தாமதமாயிடும். மெத்தையில் தலைகீழாக சுருண்டிருந்த மகிழ்வேந்தன் ஒரு கண் மட்டும் திறந்து மெல்ல கேட்டான். இப்ப வேண்டா, இன்னும் கொஞ்ச நேரம். ப்ளீஸ் காவ்யா, தூங்கிட்டு வரேன் என்று கெஞ்ச, அதெல்லாம் முடியாது, ஃபர்ஸ்ட் எந்திரிங்க என்று அவள் கணவனின் கையை பற்றி இழுத்தாள். உடனே மகிழ்வேந்தன் காவ்யாவை இழுத்து தன் படுக்கையில் போட்டு அவளிடம், காவ்யா, இன்னைக்கு கனவுல நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருந்தோம். நமக்கு ஒரு குழந்தை, அதோட விளையாடினோம் என்று அவன் சொன்னதும், அப்படியா, கனவுலயே குழந்தை வந்துருச்சா? ஆனா உண்மையிலேயே டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு, எழுந்திருச்சு வாங்க மாமா, உங்க கனவு பலிக்கும் என்று சொல்லி அவள் எழுந்திருக்க, என் காதலியோட கண்ணுல சந்தோஷம் காட்டணும்னா இன்னும் 10 நிமிஷம் தூங்க வேணும். போய் குளிச்சுட்டு வாங்க, காப்பி ரெடி பண்ணி வைக்கிறேன். சிரிப்பதுக்கு பஞ்சம் இல்ல மாமா. ஆனா ஒரு விஷயம், நம்ம இருவரும் இவ்வளவு காலமா முயற்சி பண்றோமே, இன்னும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. சலித்து கொண்டாள். எனக்கு தெரியும் காவ்யா, நீ சொல்லாமலே உன் மனசுக்கு என்ன நடக்குது எனக்கு புரியுது. அதனால தான் இப்போ இந்த மருத்துவ ஆலோசனை நம்ம போறோம். அவன் மெதுவாக எழுந்து அவளது கையை பிடித்து கொஞ்சம் பாசமாக பார்த்தான். அவளும் மெதுவாக சிரித்து அவன் தோளில் சாய்ந்தாள். நீ என் கூட தானே இருக்கிறாயே, எனக்கு பயம் இல்ல. ஆனா ஆனா நீ மட்டும் அல்லாம என்னோட குழந்தையும் என்னை பார்த்து சிரிக்கணும் மாமா. அதுதான் என் கனவு. ஏ பொண்டாட்டி, அதுக்கு தானே தினமும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரியல மாமா, உன்னோட வார்த்தைகள்ல இல்ல, உன்னோட பார்வையா என் நம்பிக்கையே பலமாக்குது. சரி, இப்போ நீ என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன? என்னை விட்டுட்டு கிச்சன்ல போய் ஒரு காப்பி வைத்துட்டு, இல்லனா நீ எனக்கு காப்பி அளிக்கிற வரைக்கும் என் உதடுகள் உன்னோட மேல்தான் இருக்க போகுது. இன்னும் சீக்கிரம் வாங்க, இல்லனா டாக்டர் வெளியே போயிட போறாங்க என்று கோபமாக சொல்ல, நீ பேசுற வசனங்களையும் காதலாதான் எடுத்துக்கிறேன். ஒரு பக்கம் சண்டை போல பேசுற, ஆனா அதுல பாசமெல்லாம் பொங்குது. நீ பேசுனா நானும் மெல்ட் ஆகிடுறேன் மாமா. ஆனால் ஒரு நல்ல ரிசல்ட் வந்தா மட்டும்தான் பூர்ணமா சந்தோஷப்படுவேன். காவ்யாஞ்சலியும் மகிழ்வேந்தனும் டாக்டர் லலிதாவை சந்தித்தனர். மருத்துவமனையில் லதா அவர்களின் மருத்துவ பரிசோதனைகளை மதிப்பீடு செய்து விரிவாக அறிவுரைகளை வழங்கினார். லதா, அஞ்சலி, மகிழ், உங்க 2 பேரோட உடல் ஆரோக்கியம் நல்ல நிலையில இருக்கு. ஆனா குழந்தை வரத்துக்கு சில மாற்றங்கள் தேவை. முதல்ல மன அழுத்தத்தை குறைக்கணும். உங்க நிறுவனத்தோட பரபரப்பு இதெல்லாம் உங்களை டென்ஷன் ஆக்கலாம். அதனால தினமும் 1 மணி நேரம் யோகா அல்லது மெடிடேஷன் பண்ணுங்க. அஞ்சலி, நீங்க தினமும் ஒரு 20 நிமிஷம் நடைப்பயிற்சி பண்ணுங்க. மகிழ், நீங்க உங்க உணவுல புரதம், வைட்டமின் டி மற்றும் ஜிங்க் சத்து அதிகமா எடுத்துக்கணும். காவ்யாஞ்சலி, டாக்டர், இந்த மாற்றங்களை நாங்க முழுசா பின்பற்றுவோம். இன்னும் என்ன பண்ணணும்? லதா, அஞ்சலி, உனக்கு சில மருந்துகள் தரேன். இதை தவறாம காலை உணவுக்கு பிறகு எடுத்துக்கோ. மகிழ், நீங்க முக்கியமா உங்க தாம்பத்திய உறவு ரொமான்ஸ்ல நிறைஞ்சதா, மன அழுத்தம் இல்லாம இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் சிரிச்சு ஜாலியா இருங்க. காதல் உறவு மனசையும் உடலையும் ஆரோக்கியமா வைக்கும். மகிழ்வேந்தன், டாக்டர், இதை நாங்க செம்மையா பின்பற்றுவோம். குட்டிமா, இங்க பாருடி, நம்ம கனவு விரைவில் நிறைவேற போகுது. காவ்யாஞ்சலி, போமம்மா. ஆனா டாக்டர், உங்க அறிவுரையால மனசு ஒரு புது நம்பிக்கையில இருக்கு. லதா, இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க உணவு முறை காய்கறிகள், கீரைகள், பழங்கள், முழு தானியங்களை சாப்பிடுங்க. சர்க்கரை, எண்ணெய் உணவுகளை குறைங்க. தினமும் 8 மணி நேரமும் தூங்குங்கணும். அஞ்சலி, நீ தினமும் ஒரு கிளாஸ் பால் குடி. மகிழ், நீங்க தண்ணீர் அதிகமா குடிங்க, குறைஞ்சது 3 லிட்டர். நான் ஒரு சில டெஸ்ட் எடுத்துக்கிறேன், அது ஒரு வாரத்துக்கு வந்துடும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரி என்று சொல்லி அங்க இருந்து இருவரும் நகர்ந்தனர். மகிழ்வேந்தன், குட்டிமா ப்ளீஸ், இந்த மருந்து எல்லாம் சரியா எடுத்துக்கோ. இங்க பாருடி, நம்ம குட்டி ரேகா மாதிரி ஒரு செல்லம் நமக்கு வந்துடும். காவ்யாவும் மகிழ்வேந்தனும் அமைதியாக காரில் பயணித்து கொண்டிருந்தனர். மருத்துவமனையில் இருந்து திரும்பிய பிறகு இருவரும் அதிகம் பேசிக்கொள்ளவில்லை. காவ்யாவின் கையை பற்றியபடி மகிழ்வேந்தன், ஏன் காவ்யா அமைதியா இருக்க? டாக்டர் நமக்கு கண்டிப்பா நல்ல செய்தி கிடைக்கும்னு சொன்னாங்கல்ல,
என்றான். காவியா தலையசைத்து அவனது தோளில் சாய்ந்து கொண்டு, அதுக்கில்ல மாமா, இந்த ஒரு வாரமும் மனசுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் என்று மெல்ல பேசினாள். நான் இருக்கேன்ல காவியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே எல்லாத்தையும் எதிர்கொண்டோம். குழந்தை இல்லைன்னா என்ன, நம்ம காதல் இருக்கு, அதுதானே முக்கியம். ஆனால் டாக்டர் சொன்னபடி கண்டிப்பா நமக்கு குழந்தை பிறக்கும். அதனால எந்த கவலையும் வேண்டாம் என்று அவளை தேற்றினான். உங்க நம்பிக்கை எனக்கு பிடிச்சிருக்கு மாமா. ஆனா ஒருவேளை நடக்கலனா என்று கண்களில் நீர் துளிர்த்து கேட்டாள். மகிழ்வேந்தன் காரை ஓரமாக நிறுத்தி அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். காவ்யா, இந்த ஒற்றை குழந்தையை காரணம் காட்டி நம் காதல் குறைந்து விடாது. நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நீ என் கூட இருக்கணும். நீதான் என் உலகம். நீ மட்டும் போதும் எனக்கு என்றான். அவன் பேச பேச காவ்யாவின் மனதில் இருந்த பாரம் சற்று குறைந்தது. ஒரு வாரத்திற்கு பிறகு வரவிருக்கும் முடிவை மறந்து இந்த நொடியில் அவனது அரவணைப்பில் தன்னை முழுமையாக இழந்தாள். வீட்டிற்கு வந்ததும் இருவரும் கைகோர்த்து கொண்டு உள்ளே நுழைந்தனர். வீட்டின் கதவை மூடியதும் காவியா அவனை பார்த்து புன்னகைத்து, ஒரு வாரத்துக்கு பிறகுதான் டாக்டர் ரிசல்ட் தருவார். அதுவரை நம்ம சந்தோஷத்தை நாம ஏன் தள்ளி போடணும் என்றாள். மகிழ்வேந்தன் அவளை மெதுவாக தூக்கி சுற்றினாள். சிரிப்பு சத்தத்தால் வீடு நிறைந்தது. அம்மா, என் காதலி சொன்னது சரிதான். இப்போ நீ என் மனைவி இல்லை, என் குழந்தை என்று கொஞ்சி அவளின் தோளில் சுமந்து அவர்களின் அறைக்கு சென்றான். அறைக்குள் மகிழ்வேந்தன் அவளை மெதுவாக கீழே இறக்கி மெதுவாக அவளது நெற்றியில் முத்தமிட்டான். காவ்யாவின் முகம் வெட்கத்தால் சிவந்தது. என்னம்மாம்மா, இன்னைக்கு என்ன புது பாசம் என்று செல்லமாக கேட்டாள். புது பாசமெல்லாம் இல்லை காவ்யா, பழைய பாசம் மறுபடியும் புதுப்பிக்கிறேன். இந்த ஒரு வாரம் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. நம் இருவர் மனதில் இருக்கும் கனவுகளை பேசிக்கொள்ள, நம் காதலை புதுப்பித்து கொள்ள இது ஒரு நல்ல ஒரு தருணம். வா, என் மடிமேல் வந்து உட்கார். என்னோட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்கலாம் என்று அவளை இழுத்து அவனது மடிமேல் அமர்த்தினான். எனக்கு உங்க மடிதான் எப்பவும் சொர்க்கம் மாமோ என்றாள் காவ்யா. மகிழ்வேந்தன் மெதுவாக அவளது கூந்தலை ஒதுக்கி காதருகில் குனிந்து, உன் சொர்க்கத்தை இன்னும் அழகாக்கவா என் காதலிக்கு என்று கிசுகிசுத்தான். இருவரும் ஒருவருக்கொருவர் கண்களை பார்த்து புன்னகைத்து கொண்டனர். அந்த அறை காதலாலும் ஊடலாலும் சிரிப்பாலும் நிரம்பியது. படுக்கையறையில் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அவர்கள் ஒருவரை ஒருவர் கொஞ்சி காதல் மொழி பேசி அவர்களின் தாம்பத்திய காதல் நகைச்சுவையும் வெட்கமும் ஆழமான பாசமும் கலந்து யதார்த்தமாக இருந்தது. மகிழ்வேந்தன், பொண்டாட்டி, ப்ளீஸ் இங்க பாருடி, உன்னோட இந்த வெக்கம் என்னை இன்னும் காதலிக்க வைக்குது. காவ்யாஞ்சலி, போம் அம்மா, இப்படி கண்ணடிக்காத, வெக்கமா இருக்கு. அன்று முழுவதும் இருவரும் அறையில் இருந்துவிட்டு எழுந்ததும் மிகவும் உற்சாகமாக இருந்தனர். இருவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவை சாப்பிட்டனர். அங்கே குணாவும் விஜயும் அவர்களது குழந்தையும் உடன் இருந்தனர். விஜயின் மடியில் குழந்தை சிரித்து கொண்டிருந்ததை பார்த்து காவ்யா மகிழ்வேந்தனின் கையை பிடித்து மெல்ல ஒரு சிரிப்பை கொடுத்தாள். உணவை மென்று கொண்டே காவ்யா மகிழ்வேந்தனை பார்த்து, மாமா, இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போனீங்களே, அங்க என்ன நிலவரம்? அந்த விஷால் அப்புறம் மானியா இங்க எல்லாம் என்ன ஆனார்கள்? ஏதாவது தெரிஞ்சதா என்று அவளுடன் கேட்டாள். மகிழ்வேந்தன் பதில் சொல்வதற்குள் குணா சிரித்துக்கொண்டே, நீயே பாரு விஜய், ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு வாரத்துக்கு பிறகுதான் ரிசல்ட்டு. அதுக்குள்ள ஆஃபீஸ் மேட்டர், உலக அரசியல் எல்லாம் இவங்களுக்கு தேவைப்படுது என்று கிண்டல் அடித்தான். விஜய் அவனை செல்லமாக பார்த்து கண் சிமிட்டினாள். சும்மா இருங்காத்தான், அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத வெளிப்படுத்துறாங்க என்றாள். குணா தன் உணவை முடித்து தட்டை கீழே வைத்துவிட்டு, அஞ்சலி, நீ இதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. கம்பெனி நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீ உன் வாழ்க்கையும் நீ சந்தோஷமா இருக்கிறதையும் பாருமா என்று அக்கறையுடன் சொன்னான். அவளது கையை பிடித்திருந்த மகிழ்வேந்தன், குணா சொல்றது சரிதான் காவ்யா, அந்த விஷயத்தை அப்படியே மறந்துடு. நமக்கு வந்த நல்ல நேரம் இது, அதை ஏன் வீணாக்கணும் என்றான். குணா மீண்டும் பேசத் தொடங்கினான். அப்புறம் இன்னைக்கு சாயந்தரமே நாங்கள் கிளம்புறோம். அம்மா தனியாக இருக்கிறதால பாப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். நீயும் ஃப்ரீயாக இருந்தா நீயும் மகிழும் சென்னைக்கு வாங்க. அங்கே கொஞ்ச நாள் தங்கிட்டு போங்க, சரியா? மைசூரில் நடந்தது எதுவும் பேச வேண்டாம்.
அதை பத்தி அப்படியே மறந்துடுங்க என்று மீண்டும் அழுத்தி கூறினான். காவ்யாவும் மகிழ்வேந்தனும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டனர். குணா உணவில் கவனம் செலுத்தி கொண்டே பேசினான். அம்மாவுக்கு தனியா இருக்க கஷ்டமா இருக்கு. பாப்பா இல்லாம அவங்க வீடு ரொம்ப வெறிச்சோடி போச்சு. விஜி அதை கிராமத்தில் திருவிழா முடிந்து காவ்யாஞ்சலி மகிழ்வேந்தனும் டாக்டர் லதாவை மீண்டும் சந்தித்தனர். மருத்துவமனையில் லதா பரிசோதனை முடிவுகளை பார்த்து விளக்கினார். லதா, அஞ்சலி, மகிழ், உங்க 2 பேரோட பரிசோதனை ரிப்போர்ட் வந்திருக்கு. அஞ்சலி, உனக்கு கர்ப்பப்பையில ஒரு சின்ன வீக்கம் இருக்கு. இது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ குழந்தை பெத்துறதுக்கு இன்னும் கொஞ்ச காலம் காத்திருக்கணும். முன்னாடி உங்களுக்கு ஒரு கருச்சிதைவு ஆனதால இப்போ உங்க உடம்புக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை. மருந்து, உணவு, யோகா எல்லாம் தொடர்ந்து பண்ணுங்க. 3 மாசத்துல மறுபடி பரிசோதனை பண்ணலாம். காவ்யாஞ்சலி கவலையுடன், டாக்டர், இது எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்ல முடியுமா? நாங்க உங்க அறிவுரையை முழுசா பின்பற்றுறோம். லதா, அஞ்சலி, கவலைப்படாத. உன்னோட உடம்பு இப்போ நல்ல நிலையில இருக்கு. ஆனா இந்த வீக்கம் குறையறதுக்கு 3 இல்ல 6 மாசம் ஆகலாம். தினமும் நான் எழுதி கொடுக்குற மருந்தை தொடர்ந்து எடுங்க. மன அழுத்தத்தை முழுசா விட்டுடுங்க. இது ஒரு குறைன்னு நினைச்சு தினமும் நீங்க வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. கேஷுவலா இருங்க. நல்லது உடனே நடக்கும். ஒருத்தரை ஒருத்தர் கொஞ்சி ஜாலியா இருங்க. இது உங்க உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது. மகிழ்வேந்தன், டாக்டர், நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். குட்டிமா, பயப்படாத. நம்ம கனவு கொஞ்சம் லேட்டா நிறைவேறினாலும் நிச்சயம் நடக்கும். காவ்யாஞ்சலி, மாமா, நான் பயப்படல. ஆனா இன்னும் கொஞ்சம் காத்திருக்கணும்னு நினைக்கிறப்போ மனசு ஒரு மாதிரி ஆகுது. லதா, அஞ்சலி, இது தற்காலிகமான விஷயம்தான். நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தோள் கொடுத்து சிரிச்சு இருங்க. உங்க காதல் உங்களுக்கு பெரிய பலம். 3 மாதம் கழித்து பார்க்கலாம். 3 மாதங்கள் கழித்து காவ்யாஞ்சலி மகிழ்வேந்தனும் மீண்டும் லதாவை சந்தித்தனர். பரிசோதனைகள் முடிந்து லதா, அஞ்சலி, உன்னோட வீக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா இன்னும் கர்ப்பம் உண்டாகல. இது சிலருக்கு இயல்புதான். இன்னும் 3 மாசம் மருந்து, உணவு, யோகாவை தொடருங்க. மனசை எப்பவும் உற்சாகமா வைங்க. அஞ்சலி கண்கள் கலங்க, டாக்டர், நாங்க எல்லாம் சரியா பண்ணோம். ஆனா இன்னும் உண்டாகலன்னு நினைக்கிறப்போ மனசு கஷ்டமா இருக்கு. மகிழ்வேந்தன் அவள் கையை பிடித்து, குட்டிமா, இப்போ உன்னோட மனசு கஷ்டப்படுறத பார்க்குறப்போ எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. வீட்டுக்கு திரும்பிய பிறகு பங்களாவின் முற்றத்தில் காவ்யாஞ்சலியும் மகிழ்வேந்தனும் உட்கார்ந்தனர். காவ்யாஞ்சலி, நமக்கு இன்னும் குழந்தை உண்டாகலன்னு நினைக்கிறப்போ மனசு ஒரு மாதிரி கனமா இருக்கு. நாம எல்லாம் சரியா பண்ணணுமே, பிறகு ஏன் இப்படி? மகிழ்வேந்தன், குட்டிமா, நானும் உன்ன மாதிரி கஷ்டமா ஃபீல் பண்றேன். ஆனா நம்ம காதல், நம்ம பலம் இருக்கிற வரை இந்த கஷ்டம் ஒரு சின்ன இடைவெளி தான். இன்னும் கொஞ்ச நாள் காத்திருப்போம். இந்த முறை நிச்சயம் நடக்கும். நம்ம ரேகாவை பாரு. அவளோட சிரிப்பு எப்படி நம்ம ஜாலியாக்குது. நம்ம செல்லமும் இப்படி ஒரு நாள் நம்ம கூட இருக்கும். கனடாவில் இருந்து மதுமதியும் விஜயும் கிராமத்துக்கு வந்திருந்தனர். மதுமதியின் வளகாப்பு நிகழ்ச்சி அவளது அம்மா ராதாவின் வீட்டில் பாசூருக்கு அருகில் உள்ள ஒரு பெரிய மண்டபத்தில் நடந்தது. காவ்யாஞ்சலியும் மகிழ்வேந்தனும் மகாலட்சுமி, ராஜசேகர், குணா, விஜி, ரேகா, பொன்னம்பலம், மரகதம் ஆகியோருடன் கலந்து கொண்டனர். மண்டபம் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பாரம்பரிய பாடல்களுடன் உற்சாகமாக இருந்தது. காவ்யாஞ்சலி மதுமதியை பார்த்து, மது, இந்த நாள் உனக்கு செம்ம ஸ்பெஷல். நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறப்போ மனசு நிறையுது. மதுமதி, காவ்யா, நீ இங்க வந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த நாள் உன்னோட முகத்தை பார்க்கறதால இன்னும் ஸ்பெஷலா இருக்கு. மகிழ்வேந்தன், மது, இங்க பாரு. உன்னோட இந்த சந்தோஷம் எங்களையும் ஜாலியாக்குது. விஜய், நீயும் செம்ம குஷியா இருக்க மாதிரி தெரியுது. விஜய் சிரித்தே, மகிழே, இந்த நாள் எங்களுக்கு மறக்க முடியாத நாள். நீங்க எல்லாம் வந்ததும் எங்களுக்கு பெரிய பலம். நிகழ்ச்சியில் காவ்யாஞ்சலி மதுமதிக்கு வளையல் அணிவிக்க முன்னேறினாள். ஆனால் சொந்தக்கார பெண்மணி சரஸ்வதி மரகதத்தை பார்த்து, என்ன மரகதம், இன்னும் உங்க மருமக உண்டாகலையா? இவ்வளவு நாள் ஆன பிறகும் என்ன ஆச்சு என்று கேட்டார். மரகதம்
சரஸ்வதி, அது அவங்க நேரம். இப்போ இப்படி கேட்டு கஷ்டப்படுத்த வேண்டாமே. ஆனால் காவ்யாஞ்சலி இதை கேட்டு உடைந்து போனாள். வளைகாப்பு நிகழ்ச்சி தொடர்ந்த போது மதுமதியின் அம்மா ராதா காவ்யாஞ்சலியை தனியாக அழைத்து, காவ்யா, நீ இந்த வளைகாப்பு வைக்க வேணாம். உனக்கு இன்னும் குழந்தை உண்டாகல. இது என் பொண்ணுக்கு ஏதாவது ஆகுமோன்னு பயமா இருக்கு. நீ விலகியே இரு. காவ்யாஞ்சலி அதிர்ச்சியுடன், அத்தை, நான் மதுக்கு எதுவும் தப்புன்னு நினைக்கல. ஆனா நீங்க இப்படி சொல்றது என்று கண்கள் கலங்க பற்களை கடித்து அழுகையை அடக்கினாள். ராதா, காவ்யா, இது உன் மேல பழி இல்ல. ஆனா இந்த நேரத்துல இப்படிதான் பண்ணணும். புரிஞ்சுக்கோ. காவ்யாஞ்சலி ஒரு வார்த்தை பேசாமல் மண்டபத்திலிருந்து வெளியேறினாள். மகிழ்வேந்தன் அவள் முகத்தை கவலையை பார்த்து, குட்டிமா, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க என்று கேட்டான். காவ்யாஞ்சலி, நான் வீட்டுக்கு போறேன், நீ வா மகிழ்வேந்தன். எதுவும் புரியாமல் அவளுடன் பங்களாவுக்கு திரும்பினான். பங்களாவின் முற்றத்தில் காவ்யாஞ்சலி உட்கார்ந்து கண்ணீர் விட்டு, மகிழ்வேந்தன், குட்டிமா, என்னாச்சு? இப்படி அழுறத பாக்குறப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தோணுது. சொல்லு, என்ன நடந்தது? காவ்யாஞ்சலி, மாமா, சரஸ்வதி அத்தை மரகதத்தை பார்த்து இன்னும் உங்க மருமக உண்டாகலையான்னு கேட்டாங்க. எல்லாரும் முன்னாடி அப்படி கேட்டது எனக்கு உடைஞ்சு போச்சு. அதுக்கு மேல மதுவோட அம்மா என்ன வளகாப்பு வைக்க வேண்டாம்னு தடுத்து என் பொண்ணுக்கு ஏதாவது ஆகுமோன்னு சொன்னாங்க. இப்படி எல்லாம் சொல்லி என்னை கஷ்டப்படுத்துறாங்க. மகிழ்வேந்தன், அப்போ அம்மா ஏதாவது சொன்னாங்களா உன்னைய பார்த்து என்று கோபமாக கேட்டான். இல்லைங்க, அம்மா எதுவுமே சொல்லல. அம்மா கொஞ்ச நாள் பொறுக்கணும். கண்டிப்பா என் மருமக அவளுக்கு குழந்தை உண்டாகும். அவங்க கிட்ட சொல்லி அவங்க பேச்ச மாத்திட்டாங்க. அவளை அருகில் இழுத்து, குட்டிமா, இங்க பாரு. யாரு என்ன சொன்னாலும் நான் உன் கூட இருக்கேன். அவங்க பேச்ச மனசுல வச்சு கவலைப்படாத. அவங்க அந்த காலத்து ஆளுங்கம்மா. அப்படிதான் அவங்க சொல்லுவாங்க. நீங்க அதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. இல்ல மாமா, அவங்க சொல்றத வச்சு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் அவங்க சொல்றது உண்மைதானே. அவங்க பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா அதனால தான் மண்டபத்தை விட்டு வெளியே வந்துட்டேன். நாம இத பார்த்துக்கலாம். காவ்யாஞ்சலி, இந்த மாதிரி பேச்சு கேட்குறப்போ மனசு உடையுது. நமக்கு இன்னும் குழந்தை இல்லாதது என் தப்பா இருக்குமோன்னு தோணுது. மகிழ்வேந்தன், போம்மாம்மா, இப்படி பேசி உன்னையே கஷ்டப்படுத்தாத. இது உன் தப்பு இல்ல. இது நம்ம நேரம். நாம டாக்டர் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணி இத கடந்து போயிடுவோம். நீ பயப்படாதே. உனக்கு நான் இருக்கேன். காவ்யாஞ்சலி கண்ணீரை துடைத்து, மகிழ், நீ இப்படி பேசுறப்போ எனக்கு கொஞ்சம் மனசு லேசாகுது. ஆனா இன்னும் அந்த வார்த்தைகள் மனசுல இருக்கு. மகிழ்வேந்தன், குட்டிமா, இங்க பாரு. யார் என்ன சொன்னாலும் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கோம். உன்னோட சிரிப்பு திரும்ப வரணும். அதுக்காக நான் எதுவும் பண்ணுவேன். அவன் அவளை இருக்க அணைத்து அவள் இதழில் மென்மையாக முத்தமிட்டு, போம்மம்மா, இப்படி பண்ணி என்ன வெட்கப்படுத்தாத என்று காவ்யாஞ்சலி சொன்னாள். மகிழ்வேந்தன், குட்டிமா, இந்த முத்தம் உனக்கு சிரிப்பு திரும்ப கொண்டு வரும். அவளை சமாதானப்படுத்தி அரவணைப்பில் உறங்க வைத்தான். மறுநாள் மதுமதி பங்களாவிற்கு வந்து காவ்யாஞ்சலியை சந்தித்தாள். காவ்யா, அம்மா அப்படி பேசுனது தப்பு. நான் அம்மா கிட்ட பேசினேன். இந்த காலத்துல இப்படி இருக்காதீங்கம்மா. அவ என் கூட பிறவா சகோதரி மா என்று பேசிட்டு தான் வந்தேன். மண்டபத்துல இத பத்தி தெரிஞ்சிருந்தா உன்னை போக விட்டு இருக்க மாட்டேன். நீ அங்கதான் இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என் தோழி. உன்னோட மனசு கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கல. காவ்யாஞ்சலி, மது, நீ வந்து பேசுறது எனக்கு ஆறுதலா இருக்கு. ஆனா அந்த வார்த்தைகள் இன்னும் மனசுல இருக்கு. உங்க அம்மா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு இன்னும் குழந்தை இல்லையே என்று அழுதாள். காவ்யா, நீ கவலைப்படாதே. உனக்கு நானும் மகிழும் இருக்கோம். உன்னோட கனவு நிச்சயம் நிறைவேறும். குணா, விஜி மற்றும் ரேகாவும் வந்து காவ்யாஞ்சலியை ஆறுதல் செய்தனர். விஜி, அஞ்சலி, இங்க பாரு. நீ இப்படி கவலைப்படுறத பாக்குறப்போ எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நாங்க எல்லாம் உன் கூட இருக்கோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க. இல்ல போர் அடிக்குதுன்னா நம்ம மாத்திரலாம். எதா இருந்தாலும் சொல்லுங்க.
கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.